ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சார். கானானுக்கு நேராய் கொண்டு வர வழி நடத்தி கொண்டிருந்தார். செய்ய ஆரம்பித்தார். ஆமென். மோசை கொண்டு பலத்த அற்புதங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் மோசை ஆண்டவர் கூப்பிடுகிறார். மோசே, நீ வா, உன்கூட நான் பேசணும். பேச வரும்போது மோசை ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், மோசே, இதுவரை நீ தான் என் ஜனங்களை நீ கானானுக்கு நேரம் வழி நடத்திட்டு போன. ஆனா இனிமே நீ அவர்களை வழி நடத்த போவதில்லை. அந்த தேசத்தை உன் கீழே பணிவிடை செய்கிற யோசுவா அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க போறான். மோசைக்கு ஒன்றும் விளங்கல, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாரு? அப்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, நீ வா, இந்த தேசத்தை எல்லாம் நீ பார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மலையில நிற்க வைத்து காண்பித்து கொடுக்குறார். அதான் கானான், அதுதான் அந்த தேசம். அது பார், அதோ எவ்வளவு செழிப்பா இருக்குது பார், இந்த தேசத்தை நீ பாரு, ஆனாலும் நீ அந்த தேசத்துக்குள் போக முடியாது. மோசேக்கு ரொம்ப வருத்தம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, மோசே தேவ சமூகத்துல கேட்கிறாரா, ஆண்டவரே, அந்த தேசத்தை நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன், அந்த தேசத்துக்குள்ள நான் போயிட்டு வந்துருந்தேன். தேவன் சொல்கிறார், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட நீ பேசாதே. ஆண்டவர் கேட்க சொல்றாரு, இனிமே இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட என்ன பண்ண வேண்டாம், நீ பேச வேண்டாம். தெளிவா ஆண்டவர் பேசி, உன் ஸ்தானத்துல நீ யோசுவாவை என்ன பண்ணு, நீ அபிஷேகம் பண்ண, அவன் தான் நடத்துவான்னு சொன்ன உடனே மோசே வருத்தம் இருந்திருக்கும். போயிட்டு யோசுவா இங்க வா அப்படி சொல்லி யோசுவா மேல கோவலாம் படல, யோசுவாவை கூப்பிடுகிறார். மோசே கூப்பிட்டு யோசுவாட்ட சொல்கிறார், நீ இந்த ஜனங்களை நீ வழி நடத்து, என் கூட இருந்ததை போல கர்த்தர் உன் கூட இருப்பார் என்று சொல்லி சில வார்த்தைகளை சொன்ன உடனே யோசுவாவை எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். திடீர்னு ஒரு நன்மை, உங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி அப்படியே ஏற்றி கொண்டு வராங்க. நீங்க பாக்குறீங்க, கீழே பாக்குறீங்க, ஆட்டோல வந்துலாம் ஏறுது. ஒரு பெரிய எல்இடின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வீட்டில் எல்இடி இருக்கு? இந்த மாதிரி இருக்கா? நிறைய பேர் வீட்டில் இல்லை. பார்க்குறீங்க, இவ்வளோ 32 இன்ச் சைஸில் பெருசாக ஒன்று வந்து இறக்குறாங்க. நீங்களாம் பார்க்குறீங்க, அப்படியே தூக்கி வரது, அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே மேலே அவங்க வீட்டு வாசலில் போகாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே வாசலில் வந்து, சிஸ்டர் இந்தாங்க எல்இடினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவீங்களா, சந்தோஷப்பட மாட்டீங்களா? சந்தோஷப்படாத மாதிரியே வேண்டாம் மாதிரியே நீ பேச வேணாம். வேண்டாம் இல்லை எனக்கு கலைஞர் டிவி இருக்குது, எனக்கு அம்மா டிவி இருக்குது, எனக்கு எதுக்கு இந்த எல்இடின மாதிரி. ஆனால் மனசு சொல்லுவோம், என்ன நீங்களும் கேட்க மாட்டீங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் யோசுவாவுக்கு ஒரு பக்கம் எப்படி இருந்துச்சு தெரியல. ஆனால் யோசுவாவுக்கு ஆசை நினச்சி கூட பார்த்துருக்கேன். ஏன்னா உங்கள் வீட்டில் 32 இன்ச்சு எல்இடி கொடுத்தா வாங்குவேன், 100 இன்ச்சு எல்இடி கொடுத்தா வாங்குவியா? வாசலுக்குள்ளேயே வேணும் தான், அதுக்கு நீ இப்படியா? அப்போ யோசுவாவுக்கு மோசே கொண்டு வந்து கொடுத்த வார்த்தை எப்படி, நீதான் யோசுவா இந்த ஜனங்களை நடத்த போற, நீதான் தலைவன். யோசுவாக்கு ஒரு சுத்தி இருக்கும், என்ன பண்ண போறன்னு தெரியலையே. 6 லட்சம் புருஷர்கள் அவங்க கீழே இருக்க போறாங்க, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள். இவர் தான் பிரைம் மினிஸ்டர், இவர் கீழே சொல்றதா எல்லாம் நடக்கணும்னு யோசுவாக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. யோசுவாக்கு பயம் தான் வர ஆரம்பிச்சுது. அதனால தான் யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகள் சொல்லுக்கு நான் சொல்லுகிறேன்னு. அப்போ யோசுவா கலங்க என்ன செய்ய போறோம், ஏன்னா மோசையை பார்க்கிறாரு. மோசை எப்படிலாம் ஜனங்களை நடத்தினாரு, ஒரு அதிகாரத்தோட பார்வோனுக்கு முன்பு நின்னார். அவர் கரங்களை தூக்கி நிற்கும் பொழுதுதான் அமிலேக்கியர் மேல யோசுவாவின் பட்டயம் போய் விழ ஆரம்பிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசுவாவுக்கு நல்லா தெரியும், என் பட்டயத்தினால நான் அமிலேக்கியனை வெட்டல, அங்க ஒருத்தர் கையை தூக்கி வச்சுட்டு நிக்கிறாரு, அதனாலதான் என் பட்டயம் என்ன ஆகுது. அவர் கை கொஞ்சம் இறங்கணும்னா யோசுவா வீசுறான், ஆனா அது படவே மாட்டேங்குது. அப்ப தெரிஞ்சு போச்சு, ஐயா என் பட்டயத்துல ஒண்ணும் இல்ல, அங்க ஒருத்தர் கையை தூக்கி வச்சுக்கிட்டு. சத்தமா சொல்லுங்களேன். நீங்க வேலைக்கு போவீங்க, நீங்க எல்லா சம்பளத்தை வாங்கிட்டு வருவீங்க, உங்களுக்காக ஒரு ஊழியக்காரங்க பலிபடுத்தல ஜெபிச்சா தான் அது ஆசீர்வாதமா முடியும். எத்தனை பேர் புரியுது? நீங்க வாங்கிட்டு வச்சுட்டு தான் வருவீங்க, வீட்டுக்கு வருவீங்க. ஆனா உனக்காக ஒரு மேய்ப்பன் இங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுதுதான் அது ஆசீர்வாதமா மாறும். என்ன ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. பாக்குறாரு யோசுவா பயங்கரமா, அப்படி இங்க விட்டு அப்படி ஏமாத்தில வெட்டிக்கிட்டி பாக்குறாரு. பட்டயம் போற மாதிரி இருக்குது, ஒன்னும் பட்டம் மாறல. பார்த்தா அவருக்கு கை வலிச்சு உட்கார்ந்துட்டாரு. ஆமே, என்னைக்கும் உன் மேய்ப்பனை சோறுக்குள்ளாக்க நீ இடம் கொடுக்க கூடாது. உண்மையாவே இது என் லிஸ்ட்லயே இல்லை, ஆனா இப்ப வருது. என் பிரசங்கம் வேற, ஆனா வேற வந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் பேசுறாரு. எத்தனை ராமன் சொல்றீங்க?
அல்லேலூயா. அப்போ திரும்பி பார்த்தோன்னே யோசுவா பார்த்துட்டு ஐயோ யாராச்சும் போய் என்ன பண்ணுங்க மோசே கைய. அப்ப இதெல்லாம் யோசுவா பார்க்கிறார். அடுத்த நேரம் மோசே பேச ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை வருது. கூட பிறந்தவங்களை என்ன பண்றாங்க, மோசேக்கு விரோதமாய் வராங்க. மிரியாம் சொல்றா, ஏன் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் பேசுவாரா எங்களை கொண்டு? யோசுவா பார்க்கறான், கூட இருந்துட்டு மற்றவன் பேசினாலும் பரவாயில்ல, நீயே பேசலாமா? அப்போ மோசேக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லி மோசேக்கு வந்த பிரச்சனை பாட எல்லாம் யோசுவா பார்க்கிறாரு. 12 பேரை சுத்தி பார்க்க அனுப்புறாங்க. மோசே எல்லாம் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்து ஜனங்கள் எல்லாம் ஓன்னு அழுகிறான், ஐயோ அந்த தேசத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாது, வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆரோனும் மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக 12 பிரபுக்களுக்கு முன்பதாக முகங்குப்புற விழுகிறாங்களாம். யோசிப்பார், மோசேனுடைய மகிமை அளவிடவே முடியாது. மோசேனுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்கும் போது எல்லாரும் முக்காட்டிட்டு கொண்டாடுங்க. பார்க்க முடியல, ஐயா மோசே ஐயா நீங்க முக்காட்டிட்டு கொள்ளுங்க, உங்க முகத்தை பார்க்க முடியல. இப்ப அப்பேற்பட்டவர் மற்றவனுடைய பாதத்துல வந்து விழுகிறாங்க. ஆனாலும் அந்த 12 பேர்ல 10 பேர் இப்படிதான் நிற்கும். பாஸ்டர் உங்ககிட்ட வந்து பேசினா கூட நீ எப்படிதான் மாதிரி பேச நேரம் பாவி மாதிரி, நான் குத்தம் செஞ்சவன் மாதிரி. ஐயா மறுபடியும் சொல்ற, இது என் லிஸ்ட்ல இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. நான் அனுபவப்பட்டிருக்கேன், அனுபவப்பட்டதுனால தான் பேசுறேன். போய் பேசுவேன், ஆனா மனசுல ஓடும், அடப்பாவி நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்றியடா, உன் ரியாக்ஷன்லாம் என் ரியாக்ஷனா வர வேண்டியது, ஆனா நீல அந்த ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைப்பாப்போம். மோசே தாள விழுகிறாரு. தாள விழுந்தோன்னு இவெல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அதை பார்த்தனும் யோசுவாவுக்கு வேதனை தாங்கல, தன் வஸ்திரத்தை கிழிக்கிறாரு. ஆமென். ஏன்னா அடிக்க முடியாது பாரு, ஊழியக்காரங்க வேற வழி கிடையாது. ஒன்னு அடிக்க முடியாது, தனக்குள்ளே தண்ணியை காயப்படுத்திக்கிறது தான். தனக்குள்ளே என்ன பண்ணிப்பான், காயப்படுத்தி. யோசுவா ஓங்கி அடுத்தவனை பட்டயத்தால வெட்டின யோசுவா சூரியனை அசையாம நில்லுன்னு சொன்ன யோசுவாவுக்கு முன்னாடி அப்பெல்லாம் அவனுக்கு தைரியம் வருமா வராதா? ஆனா யோசுவா தான் வஸ்திரத்தை கிழித்து வைராக்கியம் கொடுக்கிறார், நம்ம போய் சுதந்திரிக்கலாம். அப்போ இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சிருப்பாரா, யோசிச்சிருக்க மாட்டாரா யோசுவா? சே மோசேவே, நம்ம கூட இருக்கிற பசங்களாம் நம்ம மேல கொஞ்சம் அன்பா இருப்பாங்க. சே பாஸ்டரே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவனங்களாம் நினைச்சிருப்பாங்களா, நினைச்சிருக்க மாட்டாங்களா? என் கூட ரொம்ப என்ன நேசிக்கிறவங்களாம் நீங்க நினைச்சிருப்பீங்களா, நினைச்சிருக்க மாட்டீங்களா? சே பாஸ்டரே இப்படி பண்ணிட்டாங்களே. அப்போ யோசுவா நினைச்சிருப்பான், சே மோசேவே காலில் இவ்வளோ வச்சுட்டாங்களே அப்படிலாம் சொல்லி நினைக்கும் பொழுது, இப்ப அந்த ஸ்தானத்துல தான் ஒரு நேரம் கல்லெடுத்து அடிக்க வரானுங்க. மோசேய கல்லெடுத்து அடிக்க வராங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். மோசே போய் நின்ன அற்புதம் நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. செங்கடல் பிளக்குது. ஆமென். ஆண்டவர் மன்னவ பயங்கர வாதலாம், அவன் செத்துக்கிட்டு இருக்கான். மோசே போய் ஆண்டவரை பார்த்து அழுத உடனே அங்க எல்லாம் உயிர் வருது, வாதெல்லாம் நிக்குது. அற்புதத்தையும் பார்க்கிறார் யோசுவா, பிரச்சனையும் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்து போய் தான் பயந்து போய் யோசுவா நின்று கொண்டு இருக்கும் பொழுது தேவன் பேசுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம், மைக்க டக்குன்னு வாங்குங்க, வச்சிருக்கீங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி பைபிள் அப்படியே மடியில கொஞ்சம் சாட்ச மாதிரி வச்சுட்டு 2 கையை நல்லா தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். தேவன் சொல்லுகிறார், நான் மோசேயோட இருந்தது போல இந்த மாசம் நான் உன்னோட கூட இருப்பேன். நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் தெளிவாய் வாக்கு பண்ணுகிறார். நல்ல சத்தமா ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. மோசே பயந்து போய் நிக்கிறாரு. இப்ப மோசே மரிச்சாச்சு. எப்பவும் நம்ம கூட இருக்கிற ஆள் இல்லைன்னா எப்படி இருக்கும்? எப்பவும் நம்ம கூட ஒரு ஆள் இருந்து இல்லாம போனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அது வரைக்கும் மோசே பின்னாடியே யோசுவா அலைஞ்சாரு. இப்ப பாக்குறாரு, மோசே மலையின் மேல ஏறும் பொழுது யோசுவா பாக்குறான். மோசே மலை மேல ஏற 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 இனி மோசேனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது. பவுல் சொல்றாரு கடற்கரையில நின்று கொண்டு, இனி நான் உங்களுடைய முகத்தை நான் பார்ப்பதில்லை, நீங்களும் என் முகத்தை பார்ப்பதில்லைன்னு சொன்ன உடனே தம்பி ஏறுமா அப்படி வாயா. இந்த வார்த்தை, ஏன்னா பவுல ரொம்ப நேசிச்சாங்க சபை மக்கள், பவுல ரொம்ப நேசிச்சாங்க. பவுல்னா அவ்வளோ உயிர். இப்போ அந்த சபைக்கு வந்துக்கிட்டு பவுல் சொல்றாரு, கடற்கரையில் படகு ரெடியா இருக்குது, கப்பல் ரெடியா இருக்குது, புறப்படுற நேரத்தில்
பவுல் சொல்றாரு, இனி நீங்க எல்லாம் என் முகத்தை என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க, நானும் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொன்னோன்னே மக்கள் எல்லாம் கட்டி பிடிச்சி பவுலை விடவே இல்லை. அவ்வளவு அன்பு, பவுலை விடவே இல்லை. எல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. ஐயோ இனி பவுலை நான் பார்க்க முடியாதா, நீ பார்க்க முடியாதான்னு சொல்லி அழுகுறாங்க. அதே போலதான் இங்க மோசை யாரும் கட்டி பிடிக்க துணிகிற கொள்ளல போமா. ஆனா மோசை எல்லாரையும் ஆசீர்வச்சிட்டு தேவன் சொன்ன மலைக்கு மேல ஏற 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 ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மத்தவன் அழுதானா இல்லையோ, யோசுவா கதறி இருப்பாரு. யோசுவா கதறி இருப்ப, ஐயோ நீ இவருடைய முகத்தை பார்க்க முடியாது, போனதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோன்னு தெரியவே இல்லை. யோசுவா பயந்து கொண்டு இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்லுகிறார், மோசே மரித்து போனன்னு சொல்லி நீ ஏன் கவலைப்படுற, மோசையோட நான் இருந்தது போல நான் உன் கூடவே இருப்பேன். சில நேரம் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க இன்னைக்கு உன் கூட இல்லாமல் இருக்கலாம். உனக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த அற்புதங்கள் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட், ஒரு பெரிய தூணே அது இடிந்து போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார், அவைகள் மாறி போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன் கரத்தை நீ பிடிச்சதுதான் எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் என் கரம் உன் கூட வந்து தாங்கும். அது சிங்க கெபியோ அக்கினி சுளையோ கல்லறைக்குள்ளையோ என் கரத்தை கொஞ்ச நேரம் கூட உன்னை விடாதபடிக்கு உன்னை இறுக நான் பிடிச்சு வச்சிருப்பேன். நல்லா இருக்குல்ல? சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்பதான் பாக்குறேன். ஆமென். எஸ், ஆண்டோடைய கரம் உன்னை பிடிச்சு வச்சிருக்கும். நீ விழுறதுக்கு முன்னாடி நீ தரையில போய் விழ மாட்ட, அப்பா கை உன்னை தாங்கும். உன்னை உயர்த்துவதற்கு எந்த மனிதனும் அல்ல, தேவனே உன்னை உயர்த்தி வைப்பார். அவரே உன் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து தட்டி சொல்லுங்க, பயப்படாதீங்க சிஸ்டர், பிரதர், இந்த மாசம் ஆண்டவர் உன் கூட இருக்கிற மாசம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னதான் மோசை கூட யோசுவா கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் யோசுவாக்குள்ள பயம் இருந்துச்சு. பக்கத்துல பாரு, என்னதான் சொன்னாலும் பயம் இருக்கா இல்லையா? ஆமே. யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு, யோசுவா நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா அப்படின்னாலும் கேட்க இப்ப இருக்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பயம் இருந்துச்சு. உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற பயத்தை கர்த்தர் அறிகிறார். ஏன் பயம் வருது? சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா பயம் வருதா இல்லையா சிஸ்டர்? ஏன் பயம் வருது? ஐயோ சாம்பார் டேஸ்டா இல்லாம ஆயிருமோ, சிக்கன் எங்க அவமானப்பட்டுருவோமோ, எங்க வெக்கப்பட்டுருவோமோ, எங்க நம்மளை தரக்குறைவா யாரோ பேசிடுவாங்களோ, எங்க என் பிள்ளைய பத்தி யாராவது பேசிடுவாங்களோ, என் பையனை பத்தி யாரோ பேசிடுவாங்களோ, எங்க அவமானப்படுவோமோ என்று எண்ணுகிறாயோ அங்கத்தான் பயம் உள்ள வருது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுற வார்த்தை பிடித்து கொள்ளணும். சும்மாலாம் பயம் வராது. ஏன் நமக்கு அப்படி வந்து நமக்கு பயம் வந்துருமா? வராது. எப்போ பயம் வரும்? எங்க நான் அசிங்கப்பட்டுருவனோ, எங்க நான் அவமானப்பட்டுருவனோ, இனிலாம் தெரியும். இது எதுக்கு உனக்குலாம் இது தகுதியா? என்னுடைய 2வது சகோதரி பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைக்கும் பொழுது எங்க அப்பாவை பார்த்து ஒரு மனுஷன், பெரிய பணக்காரன் சொன்ன வார்த்தை தான், நீ வாங்குறது அன்னைக்கு எங்க அப்பா வாங்கின சம்பளம் 5000 ரூபாய்க்கு கம்மி. 5000 ரூபாய் சம்பளத்தை வாங்குற உனக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் மட்டுமே 80,000 ரூபாய். அன்னைக்கு ஒரு செமஸ்டர் ஃபீஸ் எம்ஏ சிதம்பரம் காலேஜில், பெரிய காலேஜில் தான் படிக்க வச்சாங்க. அட்மிஷனை போட்டு ஃபார்மை வாங்கிட்டு வந்தார். பணம் கட்டாமல் வெறும் அந்த ஃபார்மை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோ 3000 4000 ஃபார்மை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, உனக்கு சம்பளம் 5000, ஆனால் நீ உன் பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துருக்கிற இடம் உன்னால் எட்ட முடியுமா, ஏற முடியுமா அப்படின்னு பேசணும்னு எங்கள் அப்பா சொன்ன சாட்சி. அந்த கேட்டுக்கிட்ட நின்று அழுதுகிட்டே வந்தேன். ஒரு மனிதர் உதவி செய்யறேன்னு சொல்லி கூப்பிட்டாரு, ஆனால் அவர் மறந்துட்டு எங்கள் அப்பா போயிருக்கிறாரு. கன்னத்திலே அடிச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பாவை கன்னத்தில் அடிச்சு அனுப்பி விட்டுருக்குறாங்க. எங்கள் அப்பா அழுதாராம். வந்து ராத்திரி 2 நாள் நேரமே போகாமல் வந்து படுத்தவங்க காலையில் வந்து படுத்துருக்குறாங்க. ராத்திரி போய் மறுநாள் சாயங்காலம் வந்த பிறகுதான் 2 பேரும் முழிச்சு என்ன நடக்குதுன்னே தெரியும். அந்த அளவுக்கு வந்து படுத்து இருந்திருக்கிறாங்க. நான் அப்போ ஹாஸ்டலில் படித்தேன். எங்கள் பிள்ளை யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மா அப்பா கஷ்டம் என் 2 அக்காமாருக்கும் தெரியாது. எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். எனக்கு கூட இருந்து பார்த்தது நான் தான். தெருவா எங்கள் அம்மா என்னை இழுத்துட்டு போனதை நான் பார்த்துருக்கிறேன். 5 மணிக்கு 4 மணிக்கு பஸ்ஸில் ஊத்துக்கோட்டையில் நாங்கள் வாழ்ந்தோம். அதிகாலையில் 4 மணிக்கு என் கையை பிடிச்சி தெருவா எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்கிறேன். நான்லாம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருக்கிறேன். அப்போ ஆண்டவர் மற்றவன் அதான் சொல்லுவான், உனக்கு தகுதி இல்லை. அப்போ அவங்க மனசுல வரும், எங்க நான் அவமானப்பட்டுருவனோ, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாம நான் அவமானப்பட்டுருவனோ. உண்மையா நான் கல்கட்டா பைபிள் காலேஜில் சேர்றதுக்கு முன்பதாக கூட பிஷப் கிட்ட என்னை கூட்டிட்டு போனாங்க. ஈஸி பிஷப் கிட்ட கூட்டிட்டு போய், தம்பி கல்கட்டா காலேஜுக்கு படிக்க போறான், ஏன்னா 60,000 ரூபா ஃபீஸ். எவ்வளோ? 60,000 ரூபா ஃபீஸு.
அவர் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. எங்கள் அப்பா சொன்னார், இவனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. நிறைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ எதுக்கு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, எங்கே பயம், எங்கே அவமானப்பட்டுருமோ, ஏதாச்சும் நடந்துருமோ, என்னமோ ஆயிருமோ. நீ கர்த்தர் உங்கள்கிட்ட தெளிவாக பேசுகிறாரு. எந்த இடத்துல நீ அவமானப்படுவியோ நினைக்கும் போது ஒரு பயம் வருதோ, கர்த்தர் சொல்றா, உன் பயத்தை நான் அறிந்திருக்கிறேன். எதனால இந்த பயம் உன் இருதயத்தில் பிடித்து கொண்டு இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோசுவா கிட்ட ஆண்டவர் பேசுறதே, நான் மோசையோட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன், நீ தைரியமா போ, யோர்தானை நீ கடந்து போக போற. எல்லாம் ஆண்டவர் பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு. யோர்தான் கரை புரண்டு ஓடுது, ஆனா நீ கடந்து போவ. பக்கத்துல பார்த்து சொல்லு, பிரச்சனை இருக்குதான், ஆனால் நீ கடந்து போவ. ஐயோ சொல்லுங்க பாப்போம். தேவை மலைய போல இருக்குதுதான், ஆனாலும் தேவைக்கு மேல உன்னை நிரம்ப வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன பிறகும் யோசுவாக்குள்ள பயம், யோசுவாக்குள்ள நடுக்கம். அப்போதான் என்ன நடக்குது? 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 3ஆம் அதிகாரத்துல அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்ன பயம் இருந்துச்சு யோசுவாவுக்குள்ள? எங்க நான் பாட்டுக்கு யோர்தானை கடந்து போன்னு சொல்லி அவன் கால் வச்சன அவன் வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருவானோ, அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பயம் யாருக்குள்ள இருந்துச்சு? யோசுக்குள்ள பயம் இருக்குது, எங்க அவமானப்பட்டுருவனோ. ஏன்னா மோசைக்கு விரோதமே கல்லடித்தவங்க, எனக்கு நேரம் கல்லெடுக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது, எவ்வளவு நேரம் கல்லெடுக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த பயத்தை பார்த்து சொல்றாரு, என்ன பயம்? நான் அவமானப்பட்டுருவன் தானே நீ பயப்படுற. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு டேட்டை நான் முன் குறிக்கிறேன், உனக்குன்னு ஒரு நேரத்தை முன் குறிக்கிறேன். எல்லா ஜனங்களுடைய கண்கள் காண உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு அப்ப நீ அறிந்து கொள்ளுவாய். என் கரம் உன் கூட இருக்குன்னு சொல்லி நீ அப்ப அறிந்து கொள்ளுவாய். எத்தனை பேர் தைரியமா சொல்ற? எந்த இடத்துல நீ அவமானப்படுவே நீ நினைக்கிறியோ, எந்த இடத்துல நான் தோத்து போயிடுவேன்னு சொல்லி நீ பயப்படுறியோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அதே இடத்துல உன்னை மேன்மைப்படுத்த போகிறா. உன் கூட நான் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறா. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் இந்த மாசத்துல உன் கூட வாக்கு பண்ணுகிறார், நான் உன் கூட இருப்பேன். உன்னை அவமானப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார், உன்னை வெட்கப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். ஆமென். அப்ப ஆண்டவர் உன் கூட இருக்கிறன்னு வாக்கு பண்ணுகிறார். நம்ம தான் சில நேரத்தில் என்ன பண்றோம்? பயந்து போகிறோம். வேதத்துல மார்க்கு லூக்கால சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்களோட, நான் சொல்லி முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல எப்படி பிரசங்கத்தை முடிக்குன்னு தெரியல, முடிப்போம். ஆமென். இயேசு கிறிஸ்து சீஷர்களோட இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே போகிறாங்க. அதற்கு முன்பதாக நிறைய ஊழியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து பிரசங்கம் பண்ணினார். ராமன் சொல்லுங்க பாப்போம். பட்டணத்துக்கு போறாரு. அன்னைக்கு பைக் இல்ல, வாகனம் இல்ல. இயேசு கிறிஸ்து ஒன்று நடந்து போயிருக்கணும், இல்லை எதையாச்சும் ஒன்று ஏறி உட்காந்து மாட்டு வண்டியிலையோ கழுத வண்டியிலையோ எப்படியோ போயிருக்கும். இது 2 தான் அவருக்கு வழி. பட்டணங்கள் தோறும் போகிறார், கிராமங்கள் தோறும் போகிறாரு. யாரும் இயேசுவை இன்விடேஷன் கூப்பிட்டு நீ வந்து பிரசங்கம் பண்ணுவான்னு சொல்லி சபைக்கு கூப்பிடல, அவரா போய் பிரசங்கம் பண்ண போறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து போகிறாரு, வாங்க நம்ம போவோம்னு சொன்னோன்னே படகுல உட்காந்து இயேசு கிறிஸ்து ரொம்ப டயர்டா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வாப்பா நம்ம அக்கறைக்கு போவோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து படகுல ஏறின உடனே பின்னாடி போய் உட்காந்து, ஏன்னா ரொம்ப டயர்டு பாத்தீங்களா, பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு நேரம் ஒரு தலைவணியும் கொண்டு வந்திருக்கிறார். எங்க கொண்டு வந்தாருன்னு தெரியல இயேசு கிறிஸ்து. ஆமென். வாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். தலகாணியை கொண்டு வந்து நேரா தலகாணியை தலைக்கு மாட்ட வச்சுட்டு ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு? ஒயிட் சட்டை அழுக்காயிரும். நேரா ஏசப்பா தலகாணி வச்சு நல்லா படுத்த உடனே தூக்கம்யா, சரியா? அப்போ ஏசு கிறிஸ்து படுத்த உடனே என்ன ஆகிட்டு, ஏசு கிறிஸ்து தூக்கம் வந்து நல்லா தூங்கிட்டாரு. எல்லாம் போய்கிட்டு இருக்குது. திடீர் சொல்லி சுழல் காற்று. என்ன காற்று சொல்லுங்க பாப்போம்? என்ன காற்று? சுழல் காற்றுனா சுத்தமா சுத்தாதா? சுத்தம். சாதா காத்துனாலே படகு அசையும். சுழல் காத்துனா இப்ப படகு இப்படி போய்கிட்டு இருக்குது, இப்படி படகு போயிருக்கு. இப்ப சுழல் காத்துல எப்படி போக ஆரம்பிச்சிட்டு, நான் சுத்தன நல்லா பாப்பிய, நல்லா பாப்பிய. ஆமே எந்திரா தம்பி. இவன் நேரா இருக்கிற வரைக்கும் தான் இவனுக்கு கெத்து, நல்ல ஸ்டைலா அடி தலைகள்லாம் இருக்கிற வரைக்கும். காத்து அடிச்சு தலைகள் இப்ப என் தலையுமே இருக்கு பாருங்களா, என் தலை இப்ப இருக்கும்போது அழகா இருக்கும். கொஞ்சம் காத்துக்கு அப்படி பின்னாடிலாம் தூக்கிக்கும் ஒரு மாதிரி. அப்ப இவன் இப்படி ஆயிட்டான்னு வச்சுக்கீங்களேன். சுழல் தெரியுதா? சுழல் உண்மையாவே இருக்கு. சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னா. அப்போ
சுழல் காத்தடிச்சு இப்ப சுத்த ஆரம்பிமா, அப்படி சுத்திக்கிட்டே இப்படி சுத்தினா பரம லூஸ் மாதிரி சுத்தி நிக்குது, நல்லா இருக்குமா, ஒரு மாதிரி ஆயிரும். அப்ப அதே போலதான் போதும், அதே போலதான் படகு இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சுட்டு சுத்த ஆரம்பிச்சா நம்ம வண்டியில பைக்ல எல்லாம் நம்ம வேனே அப்படிதான் போகுதுன்னு நினைக்கிறேன் சில நேரம். அப்படி இந்த டேனிங், இந்த கலிகுளம் எஸ் டேனிங்ல போகும்போது மக்கள் எல்லாம் இப்படி சரிஞ்சுக்கிட்டே, நம்ம ஆள் ஓட்டும் போது ஒரு வளைச்சி ஓட்டும் மக்கள் சரிஞ்சுக்கிட்டே போற மாதிரி படகு சுத்த ஆரம்பிச்சோன்னா அவ்வளவு வரும். முன்னாடி இப்ப யாருக்கிட்ட ஓடி வந்துட்டான், யாருக்கிட்ட ஓடி வந்துட்டான், ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல வந்துட்டு திருப்பி அங்க போகும்போது மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம தலைவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிற, பயங்கர பிரச்சனை எல்லாம் வருது. உடனே சீஷர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து எப்படியோ கஷ்டப்பட்டு படகு கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டு, இயேசுவே இயேசுவே எழும்புங்க, நாங்க சாகிறது உங்களுக்கு பிரியமா, நாங்க மரிப்பது உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க சீஷர்கள்லாம். எத்தனை கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படகுல தான் இருக்கிறாரு. இவனுங்களுக்கு சுழல் காற்று வந்தோன்ன தூக்கங்கெல்லாம் போய் கதற ஆரம்பிச்சுட்டான். ஆனா ஏசப்பா கண்ணை கூட திறக்கல, அவ்வளவு சோர்வு, அவ்வளவு டயர்டு. ஆமென். இவன் புலம்புற, ஆண்டவரே 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 என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் தான் கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எப்போ அவன் விசுவாசம் பறந்து போகுது சொல்லுங்க, பயம், சூழ்நிலை மாறும் பொழுது. நல்லா கேட்டுக்குங்க சிஸ்டர், ராணி சிஸ்டர் சூழ்நிலை மாறாத வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க. ஆமென். சுகன்யா பார்த்தல ஒன்ன சொல்றேன், சுகன்யாவுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு விட்டு அவ சர்ச்சுக்கு வரதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. மயிலா புரியுதா? இதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை லீவு, வேன் வரும், ஏறி வரும். ஆனா அந்த டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை நீ வந்துதான் ஆகணும் போது நீ வந்தாதான் வேற. அப்போ நீ பார்த்தனால வருதுமா. அப்போ சூழ்நிலை நல்லா இருக்கும் பொழுது நமக்கு பயம் வராதுங்க. பிரச்சனை வராத வரைக்கும் நமக்கு ஒண்ணும், நம்ம நல்ல ஆண்டவரை தேடுவோம், அவரை எழுப்ப மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவர் எப்ப அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு தூட்டியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருப்போம். எப்ப சூழ்நிலை மாறுதோ அப்பதான் உனக்குள்ள அவிசுவாசம் உள்ள வரும், பயம் எல்லாம் வரும். ஆமென். அப்ப ஆண்டவர் உன் கூட இருந்தாலும் உனக்கு அவர் இருக்காருன்ற நம்பிக்கையே போயிடும். அது வரைக்கும் ஏசு என் கூட இருக்கிற, ஏசு என் கூட இருக்கிற நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. சூழ்நிலை உன் வீட்டுக்குள்ள மாறுபாரு, சுழல் காற்று அடிச்சு உன் குடும்பத்தை ஒரு சுத்தும் பாரு. பிரச்சனை இங்க வருது, பிரச்சனை அங்க வருது, இங்க வருது, இங்க வருது. யோபுக்கு அடி மேல அடி விழுந்த உடனே மனைவி ஓடிட்டா. எப்பா இந்த மனுஷன் கூட இனிமே இருந்தா நமக்கு கோப்பலம் வந்துடும், இனி நம்ம கூட இருந்தா வேண்டான்னு பிரச்சனை வந்த உடனே கலந்தாச்சு, பிரச்சனை வந்த உடனே ஓடியாச்சு. அப்போ பிரச்சனை வராத வரைக்கும் நீங்க நல்லா தான் இருப்பீங்க, நம்பிக்கையா தான் இருப்பீங்க, ஆண்டவரை தேடுவீங்க, சபைக்கு வருவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா பிரச்சனை வரும் பொழுது உனக்குள்ள நம்பிக்கை இருக்குதா? இயேசு கூடவே இருந்தாலும் நம்ம மறந்துடுவோம். சுழல் காற்று வர 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 எழுப்புறாங்க, ஆண்டவரை எழும்புங்க, ஆண்டவரை எழும்புங்க, எழும்புங்க. இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றையும் கடல் அலையும் பார்த்து அதட்டுகிறார். அது உடனே நின்று போகுது. உடனே இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அவிசுவாசிகளே என்று கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து மறுபடியும் உட்கார்ந்த உடனே சீஷர்கள்லாம் உட்கார்ந்து பேசிக்கிறான், இவர் யாரோ காற்றும் கடல் அலையும் இவருக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சாட்சி சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார் சிஸ்டர், பிரதர் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் பிரதர் அப்படின்னுக்கிட்டு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உட்காருமா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, சூழ்நிலைகள் மாறும் பொழுதுதான் நமக்குள்ள பயம் வருது. ஆனா அந்த நேரத்துல தான் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். அற்புதத்தை பார்க்கறாங்க, பிசாசுகள் அலக்கழித்து ஓடுகிறதாம். அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பிசாசுகள் எல்லாம் அறிக்கையிட்டு ஓடுகிறது, முடவர்கள் நடக்கிறான், பார்வைகள் கிடைக்கிறது. எல்லாத்தையும் பார்த்த பிறகும் கப்பல்ல ஏறுகிற வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இவர் பயங்கரமானவரியா அப்படின்ட்டு. ஆனா காற்று அடிச்ச உடனே படகு அமிலத்தக்கதான தண்ணி உள்ள வந்த நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. வியாதி வராத வரைக்கும் நீ நம்புவ இயேசுவை. ஆமென். சொல்லுங்க பாப்போம். வியாதி வராத வரைக்கும் இயேசு பெரியவர். ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் இயேசு நல்லவர் தான் பாடிக்கிட்டே இருப்ப. ஹார்ட் கொஞ்சம் வலிச்ச உடனே, ஹார்ட் கொஞ்சம் வீக் ஆன உடனே நம்பிக்கை வருதா, நம்பிக்கை போதா? ஆமென். டாக்டர் சாதாரண ரிப்போர்ட் கொடுத்து மருந்து வாங்க, காலை இரவு நைட்டு அந்த மருந்து கொடுத்தா ஏசு சுகம் தந்துருவார் போற. அதே ஒரு ரிப்போர்ட்ல ஒரு கிறுக்குதாரு, இன்னும் நீ வாழ போறது 15 மாசம் தான், உனக்கு நம்பிக்கை வருமா, நம்பிக்கை போகுமா? சுழல் காற்று. ஆமென். எப்ப நம்பிக்கை வரணும் சிஸ்டர் சொல்லுங்க, எப்ப நம்பிக்கை வரணும் சொல்லுங்களேன்.
எப்பமா நம்பிக்கை வரணும்? பிரச்சனை வரும் பொழுது, சுழல் காற்று பட்டக்கு நிறைய தண்ணீர் வரும் பொழுது பயப்படுறான். இயேசு கிறிஸ்து ஐயோ தண்ணி வந்துட்டு, பேதுரு நீச்சல் தெரியுமா, குதி, உன் பின்னாடியே நானும் வரேன் அப்படின்னு சொன்னாரா? அதட்டுனார். ஏன் அவிசுவாசம்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, சூழ்நிலைகள் மாறினாலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த கையை உயர்த்துங்க பாப்போம். இந்த 2வது மாசம் கர்த்தர் என் கூட இருக்கிற மாதம். இந்த 2வது மாதம் தேவன் என் கூட இருக்கிற மாதம். அல்லேலூயா.